ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு கட்சியோட பாசிட்டிவும் நெகட்டிவ் பத்தி பார்க்க போறோம். எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்ன்றதையும் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேவோட பாசிட்டிவ் பத்தி பார்த்துடலாம். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி சும்மா சிங்கம் மாதிரி இருந்துச்சு. மத்தவங்க எல்லாம் இதை தொடறதுக்கு திராணி கூட கிடையாது அவங்க இருக்கிற டைம்ல. என்னைக்கு அவங்க போனாங்களோ அதுக்கப்புறம் இந்த கட்சி ஒரு பிச்சு போட்ட பரோட்டா மாதிரி ஆகி போச்சு. அதாவது கட்சிக்கும் பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த கட்சியை நாளா உடைச்சிட்டாங்க. இதுதான் இவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட். ஊழல் ஊழல்னு சொன்னா மற்ற கட்சிகளை கம்பேர் பண்றதுக்கு இந்த கட்சி எவ்வளவு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அடுத்தது பாசிட்டிவ்க்கு வருவோம். இவங்க மக்களுக்கு நல்ல ஸ்கீம்ஸும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவங்க தான் தமிழ்நாட்டு மேல வாங்கின கடனை ரீபேமெண்ட் பண்றதுல ஃபர்ஸ்டாவும் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல. இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுற சதவீதம் 50-50 வச்சுக்கலாம். என்ன காரணம்னா இவங்க தனிச்சையா தான் செயல்படுறாங்களா இல்லைன்னா வேற யார் மூலியமா செயல்படுறாங்களான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது, இவங்களோட பவர் இவங்க கையில இல்ல. அடுத்தது நம்ம டிஎம்கே பத்தி பார்ப்போம். டிஎம்கே பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்து. பாசிட்டிவ் சொல்லணும்னா நிறைய ஸ்லம் ஏரியாஸ்ல நிறைய கொஞ்சம் கிளியர் பண்ணிருக்காங்க. நீங்க போய் பார்த்தா தெரியும். இந்த புளியந்தோப்பு எல்லாம் போனீங்கன்னா அவ்வளவு ப்ராப்பரா இப்ப கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. குப்பை கூடங்கள் எல்லாம் சரி பண்ணிருக்காங்க. பார்க்ஸ் நிறைய கட்டியிருக்காங்க. மக்கள் ஸ்கீம்ஸும் அனுபவிச்சிருக்காங்க. அதையும் கொஞ்சம் செயல்பாடு பண்ணிருக்காங்க. என்னதான் அதுல குளறுபாடு இருந்தாலும் பாதிக்கு பாதியாவது கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ டிஎம்கேவோட நெகட்டிவ்க்கு வருவோம். இது எக்கச்சக்கமா இருக்கு. எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் குடும்ப அரசியல்ல இருந்து ஆரம்பிப்போம். இவங்களோட கட்சியில இவங்களுக்கு மட்டும்தான் முதல் உரிமை, மற்றவங்களுக்கெல்லாம் கடைசி உரிமை தான். அது அடிமட்ட தொண்டனா இருந்தா கடைசி வரைக்கும் அடிமட்ட தொண்டனா தான் இருக்க முடியும் இந்த கட்சி. ரெண்டாவது விஷயம், இவங்க ஆட்சியில இது வரைக்கும் சட்ட ஒழுங்கு சரியா இருந்ததே கிடையாது. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே அப்படிதான் இருக்கு. இவங்க ஆட்சியில மட்டும்தான் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமா நடமாடுது. கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. இவங்க கிட்ட ப்ராப்பரான சட்ட ஒழுங்கு திருத்தம் கிடையவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். இது மக்களுக்கும் தெரியும். மூணாவது விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். இது வரைக்கும் 1952 முதல் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட கடன் 5 லட்சம் கோடி தான். ஆனா இன்னைக்கு 10 லட்சம் கோடி. இந்த 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது இப்ப மட்டும் இல்ல, ஒவ்வொரு வாட்டியும் அவங்க 5 வருஷம் ஆண்டுட்டு போகும்போதும் கடனை ஏத்தி வச்சுட்டு தான் போவாங்க. திரும்பி ரீபேமெண்ட் பண்றது ஏடிஎம்கே ஆட்சியா தான் இருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் ஏன்னு தெரியல. அடுத்த வரவன் எப்படியாவது போட்டு இதை பண்ணிட்டு போறாங்களா இல்லனா என்னதாவது ஆயிட்டு போட்டு பண்ணிட்டு போறாங்களான்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். டிஎம்கேவோட வாக்கு சதவீதம் நிறைய விஷயம் அவங்க மேல நெகட்டிவ் இருக்கு. அதனால அவங்களுக்கு 25% இருந்தா போதும். ஆனா இதை கேட்கறவங்க யாரும் ஏத்துக்க மாட்டீங்க. என்ன காரணம்னா நிறைய பேர் கட்சி வெறியர்கள் இருக்காங்க இன்னும். அடுத்தது நம்ம டிவிகே பத்தி பார்க்கலாம். இந்த கட்சி பத்தி என்ன சொல்லணும்? இதுக்கு முன்னாடி 30 வருஷமா மக்கள் இயக்கம் இயக்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு 3 வருஷமா கட்சியா மாறி ஒரு எழுச்சியா நின்றுட்டு இருக்காங்க. அதாவது இவங்க நிக்கிறதே ஊழலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் எதிராக தான். இவங்களோட பாசிட்டிவும் நெகட்டிவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்துடலாம். பாசிட்டிவ்னு சொல்லணும்னா இவங்க மேல இது வரைக்கும் எந்த புகாரும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் எதுவும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் இவங்க தமிழ்நாட்டை ஆண்டதே கிடையாது. இவங்க சொல்றதே மக்களுக்கான ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, நேர்மையான ஆட்சி, சட்ட ஒழுங்கு நேர்மையா இருக்கும்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்திருக்காங்க எலெக்ஷனுக்கு. மக்களும் சப்போர்ட் பண்றாங்க, இந்த கட்சியை வரவேற்றிருக்காங்க. என்ன காரணம்னா இது வரைக்கும் மாத்தி மாத்தி கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்து போன நிறைய மக்கள் இன்னைக்கும் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் சொல்லணும்னா இவருக்கு பிடிச்ச துறையை விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்காக வந்திருக்காரு. இவர் பிடிச்ச துறையில சாதிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த துறையில அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா சாதிப்பாரா இல்லையான்னு வருங்காலம் தான் சொல்லணும். ஆனா சான்ஸ் கிடைச்சாதான் சச்சின் டெண்டுல்கரை செஞ்சுரி அடிக்க முடியும், அப்துல் கலாமே ராக்கெட் செய்ய முடியும்ன்ற மாதிரி இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு நம்ம வருங்காலத்துல பார்க்க முடியும். நெகட்டிவ்னு சொன்னா இவரோட பர்சனல் லைஃப் தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா இவரை பத்தி பேசுறதுக்கு வேற எதுவும் கிடையாது. அரசியல் வேற, பர்சனல் லைஃப் வேறன்னு நிறைய பேருக்கு நீங்க தெரிய மாட்டேங்குது. பர்சனல் லைஃப்பை பத்தி பேசணும்னா ஒருத்தரும் இங்க வாயே திறக்க முடியாது. இந்த கட்சிக்கு ஓட்டு சதவீத வாய்ப்பு நம்ம 75% கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா முதல் முறையா வராங்க, மக்கள் எழுச்சியோட வராங்க. ஓகே, அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். See you, bye bye from your ASP Army யூடியூப் சேனல்.